ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ் லேஅவுட் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஜாங்கோ யூஸ் பண்ணி ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறோம். மாடல் மீன்ஸ் ஒரு டேபிள். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில் போயிட்டு மாடல் ஸ்டார்ட் இந்த ஃபோல்டர் நேம் ஆல்ரெடி அந்த ப்ரெசென்ட்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரம் django.db import models இந்த பேக்கேஜ் அங்கே இருக்கும். ஸோ நம்ம இந்த பேக்கேஜ் மாடல்ஸ்ங்கிற பேக்கேஜ் மூலம் மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். லைக் டேட்டாபேஸ் மீன்ஸ் டேபிள். ஓகேவா? தென் கிளாஸ் ப்ராடக்ட் நம்ம டேட்டாபேஸ் நேம் மாதிரி வரும். தென் மாடல். இந்த மாடல்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜில் இந்த மாடல்ங்கிற பேக்கேஜ் இருக்கு. ஸோ இது இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது முடியும். தென் நம்மளோட தேவையான காலம் நேம்ஸ் ஃபீல்ட் நேம்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். தென் ப்ராடக்ட் நேம். தென் மாடல்ஸ்லேருந்து கேரக்டர் ஃபீல்ட்னா என்னது, நம்ம ஆல்பபெட் டைப் பண்ணுறது. ஓகேவா? கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக கொடுக்குறோம். மேக்ஸிமம் வந்து 200. ஓகே, உங்களுக்கு தேவையானது கொடுத்துக்கோங்க. தென் ப்ராடக்டோட கோட் மாடல் ஸ்டார்ட் கேரக்டர் ஃபீல்ட். ப்ராடக்ட் கோட் சொல்லும்போது நம்ம என்ன ஆகும்னா இன்டிஜர் ஃபீல்டு வரும், கேரக்டர்ஸ் ஃபீல்டு வரும். ஸோ அதனால நம்ம காமன் கேரக்டர் ஃபீல்டு எடுத்துக்கணும். மேக்ஸிமம்லேருந்து 50, யூனிக் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. டேட்டா வந்து ப்ராடக்டோட கோட் வந்து யூனிக்காக தான். தென் ப்ரைஸ் மாடல்ஸ் டாட் டெசிமல் ஃபீல்ட். தென் மேக்ஸிமம் 10 டிஜிட்ஸ். தென் டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன், நாங்கள் 2 கொடுத்துருக்கேன். தென் ஜிஎஸ்டி மாடல்ஸ் டாட் டெசிமல் ஃபீல்ட் ஆஃப் மேக்ஸிமம் டிஜிட் 5, டெசிமல் பிளேசஸ் 2. ஓகேவா? இதில் இருக்க மாடல் ஃபீல்ட்ஸ் கேர் ஃபீல்ட், டெசிமல் ஃபீல்ட் இவ்வளோதான் இல்லை, நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் டைப்புக்கு சம் ஃபீல்ட்ஸ் இருக்குது. தென் நியூமரிக்கல் டைப்ஸ் சம் ஃபீல்ட்ஸ் இருக்குது. தென் டேட் டைம், தென் பூலியன், இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டாக காமனாக யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீல்ட் நேம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஃப் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப்னு கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு மேஜிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபங்க்ஷனை கிளாஸ் வந்து கால் பண்ணி விட்டுரும். ஓகேவா? தென் ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் நேம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற கோடிங்கை வந்து நம்ம ஹியூமன் ரீடபிள் பண்ணுறதுக்காக அது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இதை பார்த்துக்கோங்க, டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் போயிட்டு SQLite 3 ஓகேவா? SQLite Viewer. ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோகோ நம்ம ஐக்கானில் வந்துடும். இந்த டேட்டாபேஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார எனக்கு எதுவுமே இல்லை அப்படிதான். நான் ஏன்னா மைக்ரேஷன் பண்ணலை. ஸோ மைக்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக ஜாங்கோலே சம் டேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் சேர்ந்து வரும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணலை பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து வரும். ஓகேவா? மாடல்ஸ் கிரியேட் பண்ணுற கமாண்ட் என்ன அப்படின்னா, பைத்தன் மேனேஜர் டு மேக் மைக்ரேஷன்ஸ். நான் ஒரு மைக்ரேஷன் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. மாடல் நேம் வந்து ப்ராடக்ட். ஓகேவா? இது எங்க கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, இங்க ஒரு மைக்ரேஷன் ஃபைல் இருக்கும். இதுல நம்ம கொடுத்த ஃபீல்ட் நேம்ஸ் SQL இன்ஜெக்ஷனுக்காக ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? தென் நீங்க எங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே கிரியேட் ஆயிருக்காது. ஏன்னா மைக்ரேஷன் பண்ணா மட்டும் கிரியேட் ஆகும். மைக்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் மைக்ரேட் பண்ண போறோம். மைக்ரேட் பண்ணா மட்டும் என்ன ஆகும், டேட்டா பேஸ்ல ஃபீல்ட் நேம்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா?
ஸோ மைக்ரேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ண மாடல் நேம் என்ன அப்படின்னா மையர். நம்மளோட மாடல் ஆப் நேம் மையர். தென் அதில் கிரியேட் பண்ணது ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் அந்த காலம் நேம்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் நம்பர், தென் ப்ரைஸ், ஜிஎஸ்டி. தென் டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாங்கோவில் ஒரு ஐடி டிஃபால்ட்டாகவே கிரியேட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் யூனிக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான டிஃபால்ட்டாகவே அது கிரியேட். ஓகேவா?